கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 14:15, மேத்யூ 14:15. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அதாவது சாயந்தரம் வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு போதனை பண்ணி அவங்கள குணப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். எப்படி? சாயந்தரம் வரைக்கும். ஆல்மோஸ்ட் என்ன ஈவினிங் ஆயிடுச்சு. அதனால் என்ன சாயங்காலத்தில் வந்து நீங்கள் இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 6வது அதிகாரம் 35வது வசனம், லூக்கா 9:12 பார்க்கும்போது 12 பேரும் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. எப்படி? 12 பேரும் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இது வனாந்தரமான பகுதி, இது ஜனங்களே இல்லை, இங்கே என்ன ஆயிடுச்சு, நேரமும் போயிடுச்சு, அவங்களுக்கு சாப்பாடு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால் என்ன, அதாவது அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன, கடை சாப்பாடு இல்லை, பக்கத்தில் கடையும் இல்லை, என்ன இல்லை, நேரமும் இல்லை. இவங்க சொன்ன எதுவுமே தவறே கிடையாது. இவங்க என்னென்னா கர்த்தர் யார் என்பதை அவங்க அறிஞ்சு கொள்ளலை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களே ஒரு முடிவு எடுத்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மக்களை அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அதுதான் லாஜிக்கு. ஏன்னா இங்கே அவங்க என்ன பண்ண தவறிட்டாங்க, பழைய ஏற்பாட்டில் அவங்க ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. ஏன்னா சங்கீதம் 78வது சங்கீதத்தில் 19:20 சொல்லும்போது, அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவன் வனாந்திரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ, இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது, அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ, நம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். என்ன, இஸ்ரவேல் தேச மக்கள் வனாந்திரத்தில் பேசுனது போல தான் இவங்க வனாந்திரம், அதனால் இவங்களை நீங்கள் அனுப்பிச்சிடணுன்னு என்ன மறந்துட்டாங்க, எலிசா தீர்க்கதரிசி செய்த காரியத்தை மறந்துட்டாங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 42வது வசனத்திலிருந்து பாருங்கள். பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தான் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. அப்போ என்ன, அவங்க வனாந்தரமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்களே ஒழிய தேவனால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கல. அவங்க என்ன, இல்லாததை பார்த்தார்கள், ஆனால் தேவனால் அளவில்லாமல் கொடுக்க முடியும் என்பதை மறந்து போய்விட்டார்கள். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் அநேகர் அந்த சீஷர்கள் போல தான் கர்த்தர்கிட்ட போய் என்னென்ன சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது ஜெபங்கிற பேரில், ஆண்டவரே பாருங்கள், எனக்கு இது சரியில்லை, எங்கள் ஹஸ்பண்ட் சரியில்லை, என் ஒய்ஃப் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் மேனேஜர் சரியில்லை, என் பிஸ்னஸ் சரியில்லை, இப்படிப்பட்ட காரியங்களை எது செய்ய முடியாதுங்கிறது சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் தயவுசெய்து நன்றாக கவனிங்க. இந்த சீஷர்கள் சொன்ன எதுவுமே தப்பு இல்லை. சாயந்தரம் ஆயிடுச்சா, நேரம் போயிடுச்சு, கரெக்டு. அங்கே கடை இல்லை, ஆமாம், ஏன்னா வனாந்தரமான பகுதி. அவங்ககிட்ட காசு இருக்கா, இல்லை. அப்போ அவங்க சொன்னது பொய் கிடையாது, அவங்க உண்மையை தான் சொன்னாங்க. ஆனால் என்ன பார்க்க மறந்துட்டாங்க, கர்த்தரால் எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தாங்க. அவங்க என்ன, மனிதனால் கூட, மனிதனுடைய தன்மை, மனிதனால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி தான் பார்த்தாங்களே ஒழிய, எப்படி இயேசு கிறிஸ்துவோட சேரும்போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய முடியுங்கிறத காண தவறிட்டாங்க. கர்த்தருடைய வல்லமையை காண தவறிவிட்டாங்க. அப்போ நம்ம இந்த நாளில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எதிர்கொள்ளும்போது நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? நம்ம மனிதனால் முடியாது, எங்களால் முடியாது, ஹியூமன் லிமிட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்மளால் முடியாத காரியத்தை கர்த்தர்கிட்ட பேசுகிறவங்களாக இருக்கிறோமா, இல்லை கர்த்தர் எப்படி இந்த சூழ்நிலையில் அவர் இடைப்பட்டு
தேவனுடைய காரியம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும், என்னுடைய ஊழியங்களில் நடைபெறும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோமா? ஏன்னா நீங்கள் பேசுறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. சீஷர்களை போல நீங்கள் உண்மை பேசலாம். ஆனால் தேவனுக்கு தேவன் செய்வதற்கான ஒரு காரியத்தை பார்க்குறீங்களா? இல்லை நீங்கள் உங்களுடைய தடைகளை மட்டுமே பார்த்து கொண்டு தடைகளுக்கு பின்பாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் என்னதான் உண்மையை பேசினாலும் சத்தியத்தை பேசக்கூடியவர்களாய், தேவனால் என்ன செய்ய முடியும், தேவனுடைய காரியம் என்ன என்ற காணக்கூடிய ஒரு கண்களை எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். அப்படி செய்வதற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.